வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு செலினியம் பைத்தான் டியூட்டோரியல்ல ஃப்ரேம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க நான் ரெடிஃப் வெப்சைட் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்துட்டு நிறைய ஆட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? நிறைய வெப்சைட்ல இந்த ஆட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ஸா தான் இருக்கும். ஃப்ரேம்ஸ் ஐ ஃப்ரேம்ஸ்னு சொல்லலாம். So, ஒரு HTML பேஜ்ல இன்னொரு HTML பேஜ் வந்து எம்பெடட் பண்றது தான் வந்து ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரேம்ஸ் ஐ ஃப்ரேம்ஸ்னு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதை இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இங்க பாருங்க இன்ஸ்பெக்ட் கொடுத்துடுறேன். இங்க பாருங்க ஐ ஃப்ரேம் இருக்கு. ஸோ இங்க பாருங்கன்னா நீங்க வந்து டேக் நேம் வந்துட்டு ஃப்ரேம் இருக்கலாம், ஐ ஃப்ரேமும் இருக்கலாம். நீங்க டேக் நேம் வந்துட்டு ஃப்ரேமும் இருக்கலாம், ஐ ஃப்ரேமும் இருக்கலாம். ஸோ இங்க பாருங்க ஐ ஃப்ரேம் பாருங்க 60 இருக்கு. ஸோ நிறைய ஆட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ரேம்ஸா தான் இருக்கும். இங்க பாருங்க இது வந்துட்டு ஒரு ஃப்ரேம் தான். இங்க வச்சு நான் வந்துட்டு ரைட் கிளிக் குடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா? வியூ ஃப்ரேம் சோர்ஸ், ரீலோட் ஃப்ரேம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளாங்க் ஸ்பேஸ்ல இங்க வச்சு குடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து இல்ல. ஸோ இது வந்து ஃப்ரேம். நம்ம டிரைவர் வந்துட்டு மெயின் விண்டோல தான் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட் வந்து ஃப்ரேம்க்குள்ள இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிரைவர் கண்ட்ரோல வந்து நம்ம ஃப்ரேம்க்குள்ள வந்து கொண்டு போணும். ஸோ அப்பதான் அந்த எலமெண்ட் கூட நம்ம இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாரி அந்த எலமெண்ட் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பேக்கும் பண்ணணும் நம்ம மெயின் விண்டோக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இது வந்து ஃப்ரேம்ல இருக்கு. இத நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இங்க பாருங்க இதுல கொஞ்சம் நீங்க மேல வந்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க ஃப்ரேம் ஐடி. ஸோ இந்த ஃப்ரேமுக்குள்ள வந்துட்டு இது இருக்கு. சரிங்களா? ஸோ இத நாம இந்த எலிமெண்ட்ட நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம்க்குள்ள வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிரைவர் கண்ட்ரோல் இந்த மெயின் விண்டோல தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலிமெண்ட்ட நான் குடுக்குறேன். இந்த எலிமெண்ட் நான் குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலிமெண்ட் வந்து லொகேட் பண்ண முடியல. நம்மளுக்கு எரர் ஷோ ஆகும். ஏன்னா வந்துட்டு இது பாருங்க ஃப்ரேமுக்குள்ள இருக்கு. ஸோ நம்ம டிரைவர் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்க்குள்ள கொண்டு போணும். அப்பதான் இந்த எலிமெண்ட் கூட நம்ம இன்டராக்ட் பண்ண முடியும். இத நான் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இங்க பாருங்க. ஐடி எடுத்துக்கிறேன். ஸ்பான்டெக்ஸ் ஐடி பிஎஸ்சி இண்டெக்ஸ். ஸோ இது ஓகே. ஸ்பான் ஐடி காப்பி பண்ணத பேஸ்ட் பண்றேன். ஓகே. இங்க பாருங்க 1 ஆஃப் 1 இருக்கு. ஸோ இது இல்லையா? ஸோ இத டெக்ஸ்ட்ட வந்து நம்ம கெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க இந்த எக்ஸ்பாத்த நான் எடுத்துக்கிறேன். பைசார்ம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்துட்டு ரெடிஃப் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பாத் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் by டாட் எக்ஸ்பாத் இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம காப்பி பண்ணதை இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பிஎஸ்சி இண்டெக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் பிஎஸ்சின்னு வந்துட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ இதோட டெக்ஸ்ட் நம்ம கெட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டா வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துட்றேன். பிஎஸ்சி டாட் டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா பார்த்தீங்கன்னா 79441.45 இதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை நான் ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்து எரர் வந்து ஷோ ஆகும். ஏன்னா வந்துட்டு இந்த எலமெண்ட் எங்க இருக்கு? நம்ம ஃப்ரேம்குள்ள இருக்கு. நம்ம கண்ட்ரோல் வந்து மெயின் விண்டோல தான் இருக்கும். நம்ம ஃப்ரேம்குள்ள வந்து கண்ட்ரோல் மூவ் பண்ணிட்டு தான் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நான் ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்து எரர் தான் த்ரோ ஆகும். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆயிருக்கு. ஏன்னா வந்துட்டு அந்த எலமெண்ட் வந்துட்டு லொகேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. நோ சச் எலமெண்ட் அனேபிள் டு லொகேட் த எலமெண்ட்னு வந்திருக்கு. ஏன்னா இது என்னங்க ஃப்ரேம்க்குள்ள வந்து இருக்கு. ஸோ இங்க பாருங்க ஃப்ரேம்க்குள்ள கண்ட்ரோல் மூவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு ஃப்ரேம்னு நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம ஃப்ரேம்ல வந்துட்டு எப்படி எப்படி மூவ் பண்ணலாம்னா நேம், ஐடி, லொகேட்டர்ஸ், இண்டெக்ஸ். ஃப்ரேமோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. இது ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இங்க பார்க்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லொகேட்டர் எடுக்கலாங்க. ஸோ இதுக்கு பாருங்க. ஸோ இது எந்த ஃப்ரேம்ல இருக்கு? இங்க பாருங்க ஐடி ஐ ஃப்ரேமோட ஐடி வந்துட்டு மணி ஃப்ரேம்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐடி மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஐ ஃப்ரேமோட ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு கொடுங்க. இந்த ஐடி வந்து டைரக்டா கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃப்ரேம்க்கு வந்து நம்மளுக்கு மூவ் ஆயிடும். இப்ப அந்த ஐ ஃப்ரேம்க்கு நமக்கு கண்ட்ரோல் மூவ் ஆயிடும். ஸோ அதுல பிஎஸ்சி இண்டெக்ஸ் இருக்கு. அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இங்க வந்துட்டு ஸ்லீப் வந்து நான் கொடுக்குறேன். இப்ப நான் இதை ரன் பண்றேன். பாருங்க நம்மளுக்கு ரன் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி இண்டெக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கெட் பண்ணும்.
ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கண்ட்ரோல் டிரைவர் கண்ட்ரோல் வந்துட்டு அந்த ஐ ஃப்ரேம்க்கு வந்து மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பாருங்க அவுட்புட் பாருங்க 79441.45. ஸோ அந்த பிஎஸ்சி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ கண்ட்ரோல் எங்க இருக்கு? இந்த ஃப்ரேம்க்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. இந்த ஐ ஃப்ரேம்க்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஐடி கொடுத்துருக்கோம். இப்போ நேமும் கொடுக்கலாம். ஸோ நேமும் பாத்தீங்கன்னா சேம் தான். ஸோ நம்ம வந்து டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு ஐடி கொடுக்கலாம், நேமும் கொடுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நேமும் ஐடியும் வந்து சேம் தான். நேம் ஐடி ரெண்டுமே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லொகேட்டர்ஸும் கொடுக்கலாம். இண்டெக்ஸ் மூலமாவும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ பாருங்க அவுட்புட் பாருங்க நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஐடி நேம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து லொகேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ டைரக்டா வந்துட்டு ஐஃப்ரேம் ஐஃப்ரேம் டேக் கொடுத்துட்டு ஐடி மணி ஐஃப்ரேம் கொடுக்கலாம். ஸோ எடுக்கிறேன் வேற அட்ரிபியூட் எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஐடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ டைட்டில் எடுத்துக்கலாம். ஸோ லொகேட்டர்ஸ் எழுதலாம். ஸோ ஐஃப்ரேம் கொடுத்துட்டு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ ஐடியா எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஐடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால லொகேட்டர்ஸ் டிஃபரன்ஸ் தெரியுதுக்காக நான் கொடுக்குறேன். வேற அட்ரிபியூட் கொடுத்துருக்கேன் பாருங்க, டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ 1 வந்துருச்சா? ஓகே, நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்பாத் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு ஃப்ரேம். இங்க வந்துட்டு நம்ம லொகேட்டர்ஸ் கொடுக்கணும். நேமும் ஐடியும் கொடுத்தோம். இப்போ லொகேட்டர்ஸ்க்கு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் by dot xpath இந்த xpath நம்ம கொடுக்கணும். அவ்வளவுதாங்க. டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு ஃப்ரேம். இந்த இப்ப லொகேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்ப நான் வந்துட்டு ரன் பண்ற பாருங்க, சேம் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ லொகேட்டர்ஸ் மூலமாவும் நம்ம வந்து ஃப்ரேம்க்கு வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அவுட்புட் பார்க்கலாம். இங்க பாருங்க அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் மூலமாவும் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்துட்டு ஐஃப்ரேமோட இண்டெக்ஸ் வந்து என்னென்ன ஃப்ரேமோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 0ங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின். பாத்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ்ல இருக்கு இந்த ஃப்ரேம். ஸோ இதை ரன் பண்றேன். ஸோ பாருங்க நம்மளுக்கு ரன் ஆகுது. நம்ம அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க அவுட்புட் வந்து வந்திருக்கு. இப்ப கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா இந்த ஐஃப்ரேம்குள்ள இருக்கு. இந்த ஐஃப்ரேம் விட்டு நான் வந்துட்டு வெளியே வந்துட்டு தான் வந்து வேற காம்பனன்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெடிஃப் மெயில் நம்ம கிளிக் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு மேல நீங்க மூவ் பண்ணி பார்க்கலாம் ஐஃப்ரேம்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா ஐஃப்ரேம்குள்ள இல்ல. ஸோ நீங்க வந்துட்டு இப்படி வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க இன்ஸ்பெக்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதை வந்து நான் இப்ப இன்ஸ்பெக்ட் பண்றேன். கிளாஸ் மெயில் ஐகான், ஓகே, ஏ டேக் கிளாஸ், இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பாத் எழுதிக்கலாம். ஓகே, 1 வந்து பாருங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம கிளிக் பண்ணும். இந்த ரெடிஃபை வந்து கிளிக் பண்ணா இங்க பாருங்க வேற ஒரு பேஜ் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இதுதான் ஃப்ளோ. இப்போ நான் என்னன்னா வந்துட்டு இதை நான் வந்து கிளிக் பண்றேன். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் கொடுத்துட்டு காப்பி பண்ண எக்ஸ்பாத் வந்து இங்க கொடுக்குறேன். இப்போ பாருங்க இதை வந்துட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதை நான் வந்துட்டு ரன் பண்றேன். இப்போ நம்மளுக்கு எரர் வரும். ஏன்னா கண்ட்ரோல் வந்துட்டு இந்த ஐஃப்ரேம்குள்ள தான் இருக்கு. ரெடிஃப் மெயில் வந்துட்டு ஐஃப்ரேம் விட்டு வெளியில இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரர் வந்து வந்திருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எரர் வந்திருக்கு. இங்க பாருங்க இந்த எலமெண்ட் இப்போ 12th லைன்ல வந்து நம்மளுக்கு வந்து எரர் ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் மூவ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. டிரைவர் டாட் திருப்பியும் நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஸ்விட்ச் டு டிஃபால்ட் கண்டென்ட் கொடுத்துருங்க. டிஃபால்ட் கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ரெடிஃப் மெயில் வந்து இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணோம். ஓகே, நான் வந்துட்டு டைம் ஸ்லீப் கொடுக்குறேன். நம்ம வந்து நல்லா பார்க்கலாம். ஸோ பாருங்க இதை நான் வந்து ரன் பண்றேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் வந்து நமக்கு ஐ ஃப்ரேம்க்குள்ள போகும். அந்த டெக்ஸ்ட்ட வந்து நம்மளுக்கு கெட் பண்ணும். மறுபடியும் வந்துட்டு டிஃபால்ட் கன்டென்ட்க்கு வந்து நம்ம கண்ட்ரோல் வந்துட்டு அந்த ரெடிஃப் மேல வந்து நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ பாருங்க கிளிக் பண்ணிடுச்சு. வேற பேஜ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ பார்க்க முடியுது. இங்க பாருங்க அவுட்புட்ல பாருங்க. நம்மளுக்கு வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து கெட் பண்ணியிருக்கு. ஐ ஃப்ரேம்க்குள்ள வந்து டெக்ஸ்ட் கெட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்படிதாங்க டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ ஃப்ரேம் நம்ம வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ டிஃபால்ட் கன்டென்ட் யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் டூ ஃப்ரேம்ல வந்து நம்ம வந்து நேம் குடுத்துக்கலாம், ஐடி குடுத்துக்கலாம், லொகேட்டர்ஸ், இண்டெக்ஸ் குடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரேமோட இண்டெக்ஸ் வந்து 0ல வந்து ஸ்டார்ட் ஆகும். So, இந்த வீடியோல வந்துட்டு எப்படி வந்து ஃப்ரேம்ஸ் ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.